கொடைக்கானல் பேரிஜம் ஏரியில் மீண்டும் காட்டு யானைகள் முகாமிட்டதால் தற்காலிகமாக சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி மறுப்பு வனத்துறை அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரியானது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. பேரிஜம் பகுதியில் திடீரென காட்டு யானைகள் கூட்டம் முகாம் இட்டதால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி பேரிஜம் ஏரி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்து வாகனங்களை திருப்பி அனுப்பி வைத்து வருகின்றனர். மேலும் யானைகள் நடமாட்டத்தினை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் யானைகள் கூட்டம் அடர்ந்த வனப்பகுதிக்கு அல்லது வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த பின் மீண்டும் பேரிஜம் ஏரி பகுதிக்கு செல்ல அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் பகுதியில் குறிப்பாக மனதிற்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக பேரிஜம் ஏரி, மதிக்கெட்டான் சோலை, தொப்பி தூக்கி பாறை, பேரிஜம் ஏரி வியூ உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் அமைந்துள்ளன. இந்நிலையில் கடந்த மாதம் 29ஆம் தேதி பேரிஜம் ஏரியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதாக வனத்துறையினர் சுற்றுலா பயணிகள் பார்வைக்கு தற்காலிகமாக தடை விதித்து இருந்த நிலையில் 1 மாதத்திற்கு பின் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததாக தெரிவித்து கடந்த 28ஆம் தேதி திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக சுற்றுலா பயணிகள் பேரிஜம் பகுதிக்கு சென்று கண்டு ரசித்து வந்த நிலையில் மீண்டும் பேரிஜம் ஏரியில் காட்டு யானைகள் முகாமிட்டதாக கூறி வனத்துறையினர் வனத்துறை அலுவலகத்தில் பேரிஜம் ஏரியை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகள் உரிய அனுமதி சீட்டு பெற்று செல்ல இருந்த நிலையில் பேரிஜம் ஏரி நுழைவாயில் பகுதியில் பேரிஜம் பகுதியில் திடீரென காட்டு யானைகள் கூட்டம் முகாம் இட்டதால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி பேரிஜம் ஏரி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்து வாகனங்களை திருப்பி அனுப்பி வைத்து வருகின்றனர். மேலும் யானைகள் நடமாட்டத்தினை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் யானைகள் கூட்டம் அடர்ந்த வனப்பகுதிக்கு அல்லது வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த பின் மீண்டும் பேரிஜம் ஏரி பகுதிக்கு செல்ல அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். you